இன்னைக்கு நம்ம எங்க நோன்பு திறக்க போயிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஆடுதுறையில இருக்கக்கூடிய அந்த மெயின் ரோட்ல இருக்குங்களா, அந்த பள்ளிவாசல் தான் நம்ம ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு அழைப்பு எடுத்திருந்தாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் முன்னேரத்திலே போனனால, எங்க நோன்பு திறக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படின்னு சொன்னா, மாடியில் தான் வச்சிருந்தாங்க. அந்த பெரியவர்கள், சிறார்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த பணிவிடை செய்யக்கூடிய அந்த சூழல் அங்க ஏற்பட்டுச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம் சொன்னா, ஒரு இடத்த பார்த்து நம்மளோட அமர்வுல நம்ம அமர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட அமர்வுல இந்த சம்சா, வடை, சர்பத்து எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்போ இருக்க கூட்டங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சாரையாக வந்து அவங்கவங்க இடத்துல அமரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படி சொன்னா, அந்த நோன்பு தொறக்கக்கூடிய அந்த சூழல் ரொம்ப நெருக்கமா இருக்கிறனால, நம்ம என்ன பண்ணிட்டோம், அங்கேயே நோன்பு தொறந்துட்டு, எல்லாரையும் பார்க்கும்போது அந்த நோன்பு தொறக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல அவங்கள ரொம்ப ஈடுபடுத்திக் கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொன்னா, அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டு மகரிபோட நேரம் ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. அங்க மொத செஞ்சுட்டு, அங்கேயே மகரிப் தொழுதுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், கிளம்பிட்டோங்க. நம்ம வீடியோவ நீங்க என்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு மறந்துடாம கமெண்ட் பண்ணிட்டு, நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நான் என்ன ஊருக்கு வரணுன்ட்டு எனக்கே தெரியல. ஆமா. எது ரொம்ப பக்கமா இருக்கோ, அத தான் நான் என்ன பண்ணுவேன், சூஸ் பண்ணிட்டு, என்னால முடிஞ்ச அளவுக்கு சக்திக்கு உட்பட்டு, நான் அந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வுல கலந்து கொள்வேன் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஊர்ல நம்ம நோன்பு திறக்கலாம். பாய் பாய். உங்க ஊருக்கும் இந்த மாதிரி வரணும்னா வாய்ஸ் ஆஃப் இத்ரிஸா ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.